வணக்கம் நண்பர்களே, சற்றுமுன் வெளியான மிக முக்கிய தகவலின்படி மகளிர் உரிமை தொகை திட்டம் குறித்த லேட்டஸ்ட் அப்டேட்டுகளை தமிழ்நாடு அரசு தொடர்ந்து வெளியிட்டு உள்ளார்கள். அதாவது உரிமை தொகை திட்டம் குறித்த லேட்டஸ்ட் அப்டேட்டுகளை தெளிவாக தெரிந்து கொள்வதற்கு முன்னாடி இந்த ஒரு வீடியோக்கு இப்பவே லைக் கொடுத்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டிவா இருக்கு. தயவு செஞ்சு இப்பவே இந்த ஒரு வீடியோக்கு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் விண்ணப்பிக்க உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் மூலம் மனுக்கள் தொடர்ந்து பெறப்பட்டு வருகிறது. தற்போது கள ஆய்வு தொடங்கி இருக்கும் நிலையில் விரைவில் அனைவருக்கும் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் பலருக்கும் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக குறுஞ்செய்தி, அதாவது SMS வந்துள்ளது. இந்நிலையில் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டாலும் பரிசீலனையின் போது சிலரது விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழக அரசு நடத்தும் முக்கிய சமூக நலத்திட்டங்களில் ஒன்றான கலைஞர் மகளிர் உரிமை தொகை இன்று 2 ஆண்டுகளை வெற்றிகரமாக நிறைவு செய்து உள்ளது. முன்னாள் முதல்வர் அண்ணாவின் பிறந்த நாளான செப்டம்பர் 15ஆம் தேதி முதல் தொடங்கிய இந்த திட்டம் தற்போது 3வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. அதாவது கடந்த 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் 15ஆம் தேதி தொடங்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. 2 ஆண்டுகளில் மட்டும் 1,15,00,000 பெண்கள் மாதந்தோறும் ரூபாய் 1000 உதவித்தொகையை பெற்றுள்ளனர். இது குடும்ப செலவுகளை சுமக்கும் பெண்களுக்கு உண்மையான ஆதரவாக மாறி பல குடும்பங்களின் வாழ்வாதாரத்தில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த ஆண்டு சில தகுதியான பெண்கள் இந்த திட்டத்தில் சேராத நிலையில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் மூலம் மீண்டும் விண்ணப்பிக்கும் வாய்ப்பை தமிழ்நாடு அரசு வழங்கியுள்ளது. இந்த முகாம்கள் 2025 ஜூலை 15ஆம் தேதி முதல் மாநிலம் முழுவதும் நடைபெற்று வருகின்றன. இதுவரை 18 லட்சம் பேர் புதிய பயனாளர்களாக விண்ணப்பித்து உள்ளனர். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இதனை உறுதிப்படுத்தி 40% மனுக்கள் மகளிர் உரிமை தொகைக்காக மட்டுமே வந்துள்ளன. புதிய பயனாளர்களுக்கான தகவல் சில மாதங்களில் வெளியிடப்படும். கடந்த முறை விடுபட்ட தகுதியான அனைவருக்கும் இம்முறை தொகை வழங்கப்படும் என்றார். இந்நிலையில் புதிய பயனாளர்களுக்கு நவம்பர் மாத முடிவில் தொகை வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இல்லையென்றால் டிசம்பர் அல்லது பொங்கல் பரிசாக கிடைக்கும் என்றும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் பலருக்கும் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக குறுஞ்செய்தி, அதாவது SMS வந்துள்ளது. அதாவது விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டாலும் பரிசீலனையின் போது சிலரது விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த திட்டத்தின் கீழ் விண்ணப்பித்தவர்கள் ஒரு சில நிபந்தனைகளை பூர்த்தி செய்திருந்தால் மட்டுமே அவர்களுக்கு மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும். அந்த வகையில் 21 வயதுக்கு மேற்பட்ட பெண்கள், ரேஷன் கார்டில் குடும்ப தலைவியாக பெயர் உள்ள பெண்கள் அல்லது குடும்ப தலைவரின் மனைவி, இவர்கள் இந்த ஒரு உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பம் செய்ய தகுதியானவர்கள். அதேபோல குடும்ப ஆண்டு வருமானம் ரூபாய் 2.5 லட்சத்திற்கும் குறைவாக இருக்க வேண்டும். வருமான வரி தாக்கல் செய்யாதவராக இருக்க வேண்டும். குடும்பத்தில் 4 சக்கர வாகனங்கள், அதாவது கார், ஜீப், டிராக்டர் இல்லாதவர்களாக இருக்க வேண்டும். 5 ஏக்கர் நன்சை நிலம் அல்லது 10 ஏக்கர் புன்சை நிலத்திற்கு குறைவாக நிலம் வைத்திருக்க வேண்டும். வீட்டில் ஆண்டு மின்சாரம் 3600 யூனிட்டிற்கும் குறைவாக உபயோகம் செய்பவராக இருக்க வேண்டும். இவர்கள் மட்டுமே மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு கீழ் விண்ணப்பம் செய்ய முடியும். அதேபோல மத்திய மாநில அரசு, பொதுத்துறை வங்கிகள், கூட்டுறவு அமைப்புகள், உள்ளாட்சி அமைப்புகளில் பணிபுரியும் பெண்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள், விதவை, முதியோர் ஓய்வூதியம் பெறும் குடும்பங்கள், வருமான வரி தாக்கல் செய்பவர்கள் ஆகியோருக்கு மகளிர் உரிமை தொகையானது கிடைக்காது என்பதை கவனிக்க வேண்டும். மேலும் சரியான ஆவணங்களை நீங்கள் இணைத்திருக்க வேண்டும். இல்லையென்றால் நீங்கள் என்னதான் உரிமை தொகை திட்டத்திற்காக விண்ணப்பம் செய்தாலும் அதிகாரிகள் உங்களுடைய விண்ணப்பங்களை ஆய்வு செய்யும் போது சரியான தகவல் இல்லை என்று உங்களுடைய விண்ணப்பத்தை நிராகரித்து விடுவார்கள். இதனால் உங்களுக்கு உரிமை தொகை கிடைக்க வாய்ப்புகள் இல்லை. அதாவது மக்களே, நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்கும் முன் உங்களுடைய விண்ணப்பத்துடன் சரியான ஆவணங்களை நீங்கள் வைத்திருக்கிறீர்களா என்பதை ஒரு முறைக்கு இருமுறை சரிபார்த்து விடுங்கள். அப்போதுதான் உரிமை தொகை திட்டத்தில் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் தொகையானது கிடைக்கும். அதாவது சரியான ஆவணங்கள் என்ன என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, பிறந்த தேதி ஆதாரம், பிறந்த தேதி ஆதாரமாக உங்களுடைய ஓட்டர் ஐடி அல்லது உங்களுடைய பிறந்த சான்றிதழ் அல்லது SSLC சர்டிபிகேட் போதுமானது. உங்களுடைய வங்கி கணக்கு விவரம், தற்போதைய புகைப்படம், செயல்பாட்டில் இருக்கும் மொபைல் எண் ஆகியவை மிக மிக அவசியம். இது தவிர இறப்பு சான்றிதழ், அதாவது கணவர் இறந்த பெண்களுக்கு இந்த ஒரு சான்றிதழ் மிகவும் அவசியம். அதேபோல மாற்றுத்திறனாளி திருநங்கை
சான்றிதழ் தேவையெனில் இந்த ஆவணமும் கொடுக்க வேண்டும். மின் கட்டண ரசீது, மின்சார பயன்பாட்டை நிரூபிக்க இந்த ரசீது தேவைப்படும். அதேபோல நிலம் பற்றிய ஆதாரம், இவையும் தேவையெனில் கொடுக்க வேண்டும். இவை அனைத்துமே மிக மிக அவசியம். தவறான மொபைல் எண் கொடுக்கப்பட்டால் பணம் வந்தாலும் அறிவிப்பு சரியானவருக்கு செல்லாது. வங்கி கணக்கு விவரம் தவறினால், அதாவது தவறாக கொடுத்து விட்டீர்கள் என்றால் தொகை பெற முடியாது என்பது குறிப்பிடத்தக்கது. அதேபோல கலைஞர் மகளிர் உரிமை தொகை விண்ணப்பங்கள் எப்படி பரிசீலிக்கப்படும் என்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது. தமிழ்நாடு அரசின் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு புதிதாக விண்ணப்பம் செய்திருக்கிறீர்கள் என்றால் அரசு உங்களுடைய விண்ணப்பங்களை எப்படி பரிசீலிக்கும் என்பதை அவசியம் தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் ஒரு விண்ணப்பத்தை பல வழிகளில் ஆய்வு செய்த பிறகே மகளிர் உரிமை தொகைக்கான பயனாளிகள் சேர்க்கப்படுவார்கள். அதாவது எல்லா விதிமுறைகளையும் சரியாக பூர்த்தி செய்து இருக்கிறீர்களா என்பதை நேரடி கள ஆய்வில் தொடங்கி வங்கி கணக்கு, ஆதார் எண் ஆகியவற்றையும் ஆய்வு செய்த பிறகே தகுதியான பயனாளிகள் அரசால் தேர்வு செய்யப்படுகிறார்கள். ரேஷன் கார்டு விண்ணப்பத்தை போலே கலைஞர் மகளிர் உரிமை தொகை விண்ணப்பங்கள் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படும். அதாவது குறிப்பிட்ட தேதிக்குள் கொடுக்கப்பட்ட புதிய ரேஷன் கார்டு விண்ணப்பங்களையே அரசு முதலில் பரிசீலனைக்கு எடுத்துக்கொண்டு பல்வேறு கட்டங்களாக விண்ணப்ப பரிசீலனை முடிந்து புதிய ரேஷன் கார்டு விண்ணப்பங்களுக்கு தமிழ்நாடு அரசு ஒப்புதல் கொடுக்கும். அதே முறையிலேயே கலைஞர் மகளிர் உரிமை தொகை விண்ணப்ப பரிசீலனையும் நடக்கும். குறிப்பிட்ட தேதி வரை காலக்கெடு நிர்ணயித்து அந்த தேதிக்குள் வந்த விண்ணப்பங்கள் மீது பரிசீலனை நடைபெறும். அப்படியே பல கட்டங்களாக விண்ணப்ப பரிசீலனை நடக்கும். கலைஞர் மகளிர் உரிமை தொகை விண்ணப்பங்கள் சம்பந்தப்பட்ட கிராம நிர்வாக அலுவலருக்கு அனுப்பப்படும். அவர் அந்த கிராமத்தில் விண்ணப்பித்த விண்ணப்பதாரர்களின் முகவரி, கொடுக்கப்பட்ட ஆவணங்கள் உண்மைத்தன்மையை உறுதி செய்வார். ஆண்டு வருமானம், நிலம் இருப்பு, ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு தகவல்கள் இங்கேயே உறுதி செய்யப்படும். வீட்டில் அரசு ஊழியர்கள் இருக்கிறார்களா, ஓய்வூதியதாரர்கள் குறித்த தகவல் எல்லாம் இங்கேயே விசாரித்து உறுதி செய்யப்படும். அதன் பின்னர் அடுத்த கட்டமாக வங்கி கணக்கு எண், ஆதார் எண்ணை வைத்து வாகனங்கள் ஏதேனும் இருக்கிறதா உள்ளிட்ட பிற தகவல்கள் உறுதி செய்யப்படும். ரேஷன் கார்டை பொறுத்தவரை குறிப்பிட்ட விண்ணப்பங்கள் மீதான பரிசீலனை முடிந்து அவர்களுக்கு கார்டு கொடுத்த பிறகு அடுத்த கட்டமாக பரிசீலனை தொடங்கும். ஆனால் கலைஞர் மகளிர் உரிமை தொகை விண்ணப்பங்களை பொறுத்தவரை பகுதி பகுதியாக பரிசீலனை நடந்தாலும் பயனாளிகள் சேர்ப்பு என்பது ஒரே முறையில் நடந்து ஒட்டுமொத்தமாக பயனாளிகளுக்கும் ஒரே கட்டமாக பணம் ரிலீஸ் செய்யப்படுகிறது. அதாவது அந்த வகையில் பார்க்கும்போது புதிய விண்ணப்பதாரர்களுக்கும் விண்ணப்பங்கள் பரிசீலனை பல்வேறு கட்டங்களாக நடத்தி ஒட்டுமொத்தமாக புதிதாக எத்தனை பயனாளர்கள் சேர்க்கப்படுகிறார்களோ அவர்களுக்கு இதற்கு முன்பு ஏற்கனவே பயனாளிகளாக இருப்பவர்களுடன் சேர்த்து மாதம் ரூபாய் 1000 அரசு விடுவிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உரிமை தொகை திட்டம் தொடர்பான அறிவிப்புகள் ஒருபுறம் இருக்க, PHHAAY ரேஷன் கார்டு வைத்திருக்கும் அனைவருக்குமே மிக முக்கிய அப்டேட்டுகள் வெளியாகிய வண்ணம் உள்ளன. அதாவது தீபாவளி பரிசாக இந்த அப்டேட்டுகள் வெளியிடப்பட்டுள்ளன என்ற தகவல் கிடைத்துள்ளது. பொது விநியோக திட்டம் மூலம் கோடிக்கணக்கான மக்களின் அத்தியாவசிய தேவையான உணவு தேவை பூர்த்தி செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் வரும் அக்டோபர் 15ஆம் தேதி முதல் புதிய ரேஷன் கார்டு நடைமுறைகள் அமலுக்கு வருகிறது. குறிப்பாக 8 முக்கிய அறிவிப்புகள் மூலம் அனைத்து வகையான ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கும் புதிய சலுகைகள் வழங்கப்படுகிறது. இந்திய அரசு மக்களுக்கு உணவு பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கில் பொது விநியோக திட்டத்தை தொடர்ந்து மேம்படுத்தி வருகிறது. இந்த திட்டத்தின் மையமான ரேஷன் கார்டு அரசு மானிய விலையில் உணவுப் பொருட்களை பெற்றுக்கொள்ளும் முக்கிய ஆவணமாக விளங்குகிறது. வரும் அக்டோபர் 15, 2025 முதல் புதிய ரேஷன் கார்டு அப்டேட்டுகள் நடைமுறைக்கு வரும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. இந்த புதிய அறிவிப்புகள் பொதுமக்களுக்கு அதிக நன்மைகளை வழங்கும் வகையில் உணவு பாதுகாப்பை வலுப்படுத்தும் முக்கிய மாற்றங்களை கொண்டுள்ளன. பொதுமக்களுக்கு அதிக நன்மைகள் வழங்கும் வகையில் விரிவான அணுகல், வெளிப்படைத்தன்மை மற்றும் பாதிக்கக்கூடிய குழுக்களுக்கு சிறப்பு வசதிகளை உள்ளடக்கியுள்ளன. புதிய ரேஷன் கார்டின் முதன்மையான மாற்றங்களில் ஒன்று மானிய விலையிலான உணவு தானியங்களின் மாதாந்திர ஒதுக்கீடு அதிகரிப்பது ஆகும். அரசு இனிமேல் அரிசி, கோதுமை மற்றும் பருப்பு வகைகள் போன்ற அத்தியாவசிய உணவுப் பொருட்களை அதிக அளவில் வழங்கும். இது குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்கள் மற்றும் கிராமப்புற மக்களுக்கு வரவேற்கத்தக்க செய்தியாகும். இதன் மூலம் எல்லா பயனாளர்களுக்கும் உணவு பாதுகாப்பு உறுதி செய்யப்படும். மேலும் தகுதியான பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் மாதாந்திர ரேஷனுக்கு நேரடியாக பணம் செலுத்தும் வசதி அறிமுகப்படுத்தப்பட்டு உள்ளது. இதனால் நியாய விலைக் கடைகளை அணுகுவதில் சிரமம் உணரும் தொலைதூர பகுதிகளில் வசிப்பவர்கள் தங்கள் விருப்பப்படி உணவுப் பொருட்களை வாங்க முடியும். இந்த முறையால் உணவு வீணாவதை குறைக்கவும் பயனாளிகளின் வசதியை அதிகரிக்கவும் அரசு முயற்சித்து உள்ளது.
பாரம்பரியமாக பொது விநியோக திட்டம் கிராமப்புற பகுதிகளில் மட்டும் கவனம் செலுத்தி வந்த நிலையில் நகர்ப்புற ஏழைகளும் இந்த திட்டத்தின் பலன்களை பெறும் வாய்ப்பை கொடுத்து உள்ளது. அதாவது புதிய அறிவிப்பின் மூலம் நகர்ப்புறங்களில் வசிக்கும் குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களும் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் வழங்கப்படும் பலன்களை பெறக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது இதில் சேரிகள் மற்றும் முறைசாரா துறைகளில் உள்ள குடும்பங்களும் அடங்கும். நவீனமயமாக்கும் முயற்சியின் ஒரு பகுதியாக டிஜிட்டல் ரேஷன் கார்டும் அறிமுகப்படுத்தப்பட்டு உள்ளது. பயனாளர்கள் தங்கள் ரேஷன் விவரங்களை மொபைல் செயலி அல்லது அதிகாரப்பூர்வ இணையதளத்தின் மூலம் கண்காணிக்கலாம். விநியோக நிலை, தகுதி நிலை மற்றும் தகவல்களை புதுப்பித்தல் போன்ற செயல்முறைகள் ஆன்லைனில் எளிதாக செய்யக்கூடியதாக உள்ளன. இது உணவு விநியோகத்தில் வெளிப்படைத்தன்மையையும் ஊழல் குறைவையும் உறுதி செய்யும். அதோடு அரசு நிகழ்நேர கண்காணிப்பு அமைப்பையும் அறிமுகப்படுத்தி உள்ளது. இதன் மூலம் உணவு தானியங்களின் கொள்முதல் முதல் விநியோகம் வரை ஒவ்வொரு நிலையும் கண்காணிக்கப்படுகிறது. பயனாளர்கள் தங்கள் ரேஷன் நிலையை நேரடியாக சரிபார்த்து குறைபாடுகள் உள்ளதெனில் புகார் அளிக்க முடியும். பாதுகாக்கக்கூடிய குழுக்களுக்கான சிறப்பு ஏற்பாடுகளும் இடம்பெற்றுள்ளன. கர்ப்பிணி பெண்கள், பாலூட்டும் தாய்மார்கள், குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் கூடுதல் உணவு பாதுகாப்பை பெறுவார்கள். சிறப்பு ரேஷன் மற்றும் ஊட்டச்சத்து ஆதரவு வழங்கப்படுவதால் இந்த குழுக்களின் தேவைகள் முறையாக பூர்த்தி செய்யப்படும். விருப்பப்பட்ட பயனாளர்கள் ரேஷன் கார்டுக்கு ஆன்லைன் போர்ட்டல் வழியாக விண்ணப்பம் செய்யலாம், புதுப்பிக்கலாம், திருத்தவும் முடியும். ஆவணங்களை பதிவேற்றுதல், நிலையை கண்டுபிடித்தல், அதாவது நிலையை கண்காணித்தல், SMS அறிவிப்புகள் போன்ற வசதிகளும் இதில் உள்ளன. மேலும் வேலை தேடி இடம் விட்டு இடம் செல்லும் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கான போர்ட்டபிள் ரேஷன் கார்டு அறிமுகப்படுத்தப்பட்டு உள்ளது. இதன் மூலம் அவர்கள் எந்த மாநிலத்தில் இருந்தாலும் தங்கள் ரேஷன் உரிமைகளை பெற முடியும். இது புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு சமூக பாதுகாப்பை உறுதி செய்யும் புதிய வழியாகும். மொத்தத்தில் அக்டோபர் 15, 2025 முதல் நடைமுறைக்கு வரும் இந்த புதிய ரேஷன் கார்டு அறிவிப்புகள் குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்கள், நகர்ப்புற ஏழைகள், பாதிக்கக்கூடிய குழுக்கள் மற்றும் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் அனைவருக்குமே உணவு பாதுகாப்பை உறுதி செய்ய போகிறது. இதன் மூலம் வருமானம், இருப்பிடம் போன்ற காரணிகளை கவனிக்காமல் யாரும் பசியுடன் இருக்கக்கூடாது என்பது அரசின் இலக்கு என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இது போன்ற பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மறக்காம நம்மளுடைய குட்டி இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க மினி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி மக்களே.